கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஆனால் கலை அப்படின்ற ஒரு அமிர்தம் அதிகமாக உட்கொண்டா அது நஞ்சா மாறிடும். அது நஞ்சா மாறினது மட்டும் இல்லாமல் அந்த கலையை உட்கொண்டவங்களுக்கும் சுற்றி இருக்க எல்லாருக்கும் அது பாதிப்பையும் ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது. அந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அலாரமாகவும் இருந்துச்சு. ஆமாம், ஒரு டாக்ஸிக் ஃபேன் கல்ச்சர் அந்த ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் எவ்வளோ பெரிய கேடாக இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துச்சு அந்த நிகழ்வு. சரி, அந்த நிகழ்வை பற்றி நான் இப்போ பேச போகிறது கிடையாது. அதையும் தாண்டி அனிமேயை பற்றி நம்ம பேச போகிறோம். அனிமேயில் டாக்ஸிக் ஃபேன் கல்ச்சர் அப்படின்றது எப்படி உருவாச்சு, அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக் இருக்க போகுது. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு ட்ரிகர் வார்னிங்காக கூட அமையும். டாக்ஸிக் ஃபேன் கல்ச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா கலைகள்லையுமே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம அதிகமாக இந்த டாக்ஸிக் ஃபேன் கல்ச்சர் டைரெக்டாக மக்களை பாதிக்கப்படுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா. அந்த விஷுவல் மீடியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மீடியா தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமே. இந்த அனிமே அப்படிங்கிறது ஜப்பானில் ஆரிஜினாக இருந்தாலும் இப்போது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால இதோட டாக்ஸிக் ஃபேண்டம் அதோட கல்ச்சரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது நீங்கள் ஒரு அனிமே பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அனிமே ஃபேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமே பார்க்குறதுக்குள்ளே வரீங்க. அப்படி பார்க்க வரும்போது உங்களுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தர் இந்த அனிமே பாருடா நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சஜஷனை எடுத்துகிட்டு நீங்கள் போய் அனிமே பார்த்துருப்பீங்க. எய்தர் நீங்கள் அந்த அனிமேக்குள்ளேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி நிறைய அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை நான் இது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்களும் ஒரு அனிமே ஃபேன்ஸாகவும் மாறி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு அனிமே ஃபேன்ஸாக மாறினதுக்கப்புறம் நிறைய அனிமேஸை பற்றி யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அங்கே நிறைய விஷயம் பார்க்கும்போது ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். ஆனால் அந்த சின்ன சண்டைகள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை காமிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டாக்ஸிக் கல்ச்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபேண்டம் எப்படி டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு தமிழ் டபுள் அனிமே பார்க்குறீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து நீ எல்லாம் தமிழ் டபுள் அனிமே பார்க்குறியா, அனிமேன்னு பார்த்தா அது ஜாப்பனீஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லி நீங்களாம் அனிமே பார்க்கறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் டாக்ஸிக் கல்ச்சர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய அனிமே கேரக்டர்ஸ்க்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், கோகுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா, கோகுக்கும் சாய்டாமாவுக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் கோகு ஃபேன்ஸ்லாம் வந்து கோகு தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாய்டாமா ஃபேன்ஸ் வந்து சாய்டாமா தான் ஜெயிப்பான் அப்படின்னு பேசுவாங்க. இது பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த கான்வர்சேஷன் எந்த லெவலுக்கு போகும்னா ஒரு பர்சனல் அட்டாக் லெவலுக்கு போவோம், பர்சனல் அப்யூஸ் லெவலுக்கு போவோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் கல்ச்சர் தான். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அவங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற அந்த அனிமேவோ இல்லை அந்த மங்காவோ மிகப்பெரிய ஒரு அவார்டோ இல்லை கலெக்ஷனோ இருந்துச்சுன்னா உடனே அது அவங்க ரொம்ப பெருமையாக தான் என்னவோ ஜெயிச்சா மாதிரியே சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற அனிமே ஃபேன்ஸை பிலிட்டில் பண்ணியும் பேசுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் கல்ச்சர் தான். சரி, இவ்வளோ டாக்ஸிக் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாக்ஸிக் கல்ச்சர்லாம் ஆரிஜின் என்ன, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அனிமே ஃபேண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார் பீரியடில், அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மங்காஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. மங்காஸ் வெளியே வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் டெவலப் ஆகிருந்தது. அப்படி 1970களில் 3 பப்ளிஷர்ஸ் தான் இந்த மங்கா இண்டஸ்ட்ரியை ஜப்பானில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷுவன்ஷா, கொடன்ஷா, ஷோக்குகாக்கன் அப்படின்ற ஒரு 3 பப்ளிஷர்ஸ். இந்த 3 பப்ளிஷர்ஸ் தான் மங்கா இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. யார் ஒருத்தர் போயிட்டு நான் மங்கா எழுதி பப்ளிஷ் பண்ணனாலும் இந்த 3 இண்டஸ்ட்ரி வழியாக தான் போய் ஆகணும். அப்படி தான் 1975 மெய்ஜி யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு 3 பேர் சேர்ந்து காமிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காமிக்கெட் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா காமிகான் மாதிரி. பப்ளிஷர்ஸை தாண்டி இந்த மங்கால இன்ஸ்பயர் ஆகி இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும், நானும் மங்கா என்னோட ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காமிக்கெட்டுக்கு வந்து அவங்களோட ஒர்க்ஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு குரூப்பாக டோஜின்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபேன் மேடு மங்காஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க, விற்பாங்க. இப்படி தான் காமிக்கெட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 700 பேர் மட்டும்தான் சேர்ந்து இந்த காமிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இந்த காமிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் இந்த காமிக்கெட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. 1975 வெறும் 700 பேர் கலந்து கொண்ட இந்த காமிக்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான ஃபேன்ஸ் கூடுற ஒரு இடமா மாறி இருக்குது. இந்த காமிக்கெட்டில் டோஜின்ஷி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அவங்களே வந்து எந்த ஒரு பப்ளிஷர் ஹெல்ப் இல்லாமல் அவங்களோட ஓன் மங்காவை விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்து இன்ஸ்பயர் ஆனாங்க பார்த்தீங்களா, நருட்டோ மங்காவையோ இல்லை ஒன் பீஸையோ ஏதோ ஒரு மங்கா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க வந்து அந்த மங்காவை எழுதி பப்ளிஷ் பண்ணுவாங்க. காமிக்கெட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ப்ளே அப்படிங்கிறது காஸ்டியூம் ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்களா, இப்போ நருட்டோ கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு காஸ்ப்ளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, நருட்டோ கேரக்டர் மாதிரியே முடி ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ட்ரெஸ் முதற்கொண்டு அவங்களே ஸ்டிச் பண்ணி போட்டு அவங்க வந்து அங்கே வந்து அந்த கேரக்டராகவே அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டாக்கோஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா. அப்படி தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கெட் வந்து 1975 ஸ்டார்ட் ஆச்சு. இது 1975 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அனிமே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஒரு பிளேஸும் ஒரு கம்யூனிட்டியும் கொடுத்துச்சு. இது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாகவும் கிரியேட் ஆச்சு. அது என்னது, ஒரு டாக்ஸிக் ஃபேண்டம். இங்கே காமிக்கெட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப் குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது என்னுடைய ஒர்க்கு தான் ஒரு ஆத்தென்டிக்கான ஒர்க்கு, நான் தான் இந்த கேரக்டரை பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து லேட்டராக வந்தீங்க, நான் முன்னாடியிலேருந்தே இருக்கேன், அதனால் நான் தான் உண்மையான ட்ரூ அனிமே ஃபேன்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன அனிமே ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காஸ்பிளேயர்ஸை எல்லாரையும் இன்னாப்ராப்ரியேட் டச் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, எஸ்பெஷலி வந்து இந்த ஃபீமேல் காஸ்பிளேயர்ஸ் இவங்க எல்லாரையும் ரொம்ப இன்னாப்ரேட்டிவ் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காமிக்கெட் குரூப் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக் ஃபேண்டம் கல்ச்சரை டெவலப் பண்ணிச்சு. அதாவது நீ காமிக்கெட் அட்டன் பண்ணாதான் உண்மையான ஒரு அனிமே ஃபேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜப்பானில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த பீரியடில் ஜப்பானில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஒன்று வந்துச்சு. என்னென்னா, இந்த அனிமே ஃபேன்ஸோடைய தொல்லை தாங்க முடியல, இவங்க வந்து இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் தான் வந்து இதை என்ஜாய் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுனால நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க, நீங்கள்லாம் ட்ரெண்ட்லேயே இல்லை, நீங்கள்லாம் ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆளுங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. நீ அனிமே பார்க்கலையா, நீ வேஸ்ட்டு அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அதாவது ஒட்டாக்கு பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒட்டாக்கு பேனிக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தாக்கணும். அது என்னென்னா 1977 ஸ்பேஸ் பேட்டில்ஷிப் எமாட்டோ அப்படின்ற ஒரு அனிமே ஆராச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பானில் ஸ்டார் வார்ஸ் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜப்பானில் ஸ்கைஃபை மூவியோடைய தாக்கன்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1979 மொபைல் செட் குண்டம் அப்படின்ற ஒரு அனிமே ஆராச்சு. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமே ஃபேன்ஸுக்கு நிறைய தீனி போட்டுச்சு. அனிமே ஃபேன்ஸை எல்லாரையுமே லிட்ரலி நீங்கள் அனிமேவை தாண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு அதோடைய ஸ்டோரியும் அதோட மேக்கிங்கும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேக்கு ரொம்ப ஃபேனாக மாறினாங்க. 1980களில் VHS அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதாவது ஹோம் வீடியோ அனிமேஸ் எல்லாரையும் ப்ரைவேட்டாக கன்சியூம் பண்ணலாம். CD மூலயமாவோ இல்லை வந்து கேசட் மூலயமாவோ வாங்கி எல்லாரும் தனியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து ஜப்பானில் ஸ்ப்ரெட் ஆகுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் அனிமே சீரீஸ் எல்லாம் வாங்கி தனியாக வீட்டில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த அனிமே கேரக்டர்ஸ், வில்லன்ஸ், காமெடியன்ஸ் இவங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி நிறைய விஷயம் வந்து ஜப்பானில் சமூகத்தில் வெளியே வர ஆரம்பிச்சது. 1983 ஐகோ நகமோரி அப்படின்ற ஒருத்தர், ஒரு மங்கா ஆர்டிஸ்ட், ஒட்டாக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து காயின் பண்ணுறாரு. ஒட்டாக்கு அப்படின்னா என்னன்னா அது ஒரு சோஷியலி நெகட்டிவ் டேர்ம். நீங்கள் வந்து ரொம்ப தனியாக ஒரு இன்ட்ரோவர்ட்டாக யார்கிட்டையும் பேசாமல் ஒரு லிட்டரலி ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆள் அப்படின்றது தான் ஒட்டாக்கு அப்படின்றதுக்கு ஒரு மீனிங். சரி, இந்த ஒட்டாக்கு அப்படின்ற ஒரு மீனிங் காயின் பண்ணதுக்கப்புறம் இந்த அனிமே ஃபேன்ஸுக்கு மேலே ஒரு ஸ்டிக்மா ஒன்று ஒட்டப்பட்டுச்சு. அதாவது அனிமே ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரியான ஆள், எப்போவுமே தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் எடுத்து எல்லாத்தையும் டாக்ஸிக்காக இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா ஸ்ப்ரெட் ஆகிச்சு. அப்போது தான் ஒரு ஜப்பானையே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாக்கு மர்டர்ஸ் அப்படின்ற ஒன்று. அது என்னங்க ஒட்டாக்கு மர்டர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 1988 ஜப்பானில் கிட்டத்தட்ட ஒரு 4 சின்ன குழந்தைகளோட சடலங்களை கண்டு எடுக்கிறாங்க. இந்த சடலங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடயம் ஒன்று இருந்துச்சு.
அதாவது எல்லாமே ஒரு சீரியல் கில்லரால் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிறப்ப ஜப்பானீஸ் போலீஸ் சுடோமு மியாசாக்கி அப்படின்ற ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5763 வீடியோ டேப்ஸ் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வீடியோ டேப்ஸ்லையும் அனிமேஸ், ஹாரர் அனிமேஸ், சைல்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி அனிமேஸ் அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் இருந்துச்சு. அவங்க வீடு ஃபுல்லாக மங்காஸ் நிறைஞ்சிருந்துச்சு. ஜப்பானீஸ் போலீஸ் வந்து இதை எல்லாத்தையும் வீடியோ போட்டு ஜப்பானீஸ் பப்ளிக் எல்லாத்துக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது மீடியாஸ் இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாக்கு மர்டர் அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது அனிமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மாதிரி மர்டர்லாம் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு எழுதுறாங்க. இது ஜப்பான் ஃபுல்லாக மிக பயங்கரமான ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. ஒட்டாக்குஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கோத்தனமான ஆள் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இது பேர் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒட்டாக்குஸை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த பீரியடில் தான் காமிக்கெட்டில் இருந்த மெம்பர்ஸ்லாம் வெளியில் வராங்க. காமிக்கெட் உள்ள மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான ஆள் கிடையாது, நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு சில குரூப் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் காமிக்கெட்டில் இருந்த இன்னொரு குரூப்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயத்தில் இருந்த எல்லா மக்கள் மேலேயும் மறுபடியும் மிகப்பெரிய வெறுப்பை வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கெடுக்கிறீங்க, இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறீங்க, நாங்கள் எப்படியோ இருந்துட்டு போகிறோம், உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணிச்சு. அனிமே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுடைய சமூகத்தை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, அவங்க வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை நான் தான் அப்படின்னு இமேஜின் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ரியாலிட்டிலே இவங்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே எல்லாரையுமே அவங்க வந்து நீங்கள்லாம் ட்ரெண்ட்லே இல்லை, நீங்கள்லாம் ஒதுக்கப்பட வேண்டிய ஆளான்ற மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஜப்பானில் ஒரு விஷயம் நடக்குது. 1990களில் உலகம் வந்து குளோபலைஸ் ஆகுது, இன்டர்நெட்டு, டிவி எல்லாம் பயங்கரமாக பூம் ஆகுது. அப்போ தான் அனிமே மங்காஸ் எல்லாம் ஜப்பானை தாண்டி வெளியில் போக ஆரம்பிக்குது. இது வெளியில் போனதுக்கப்புறம் அனிமே இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அனிமேஷன் ஒன்று இருக்குதுன்னு உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த அனிமேயோட ஃபேன்ஸ் எல்லாருமே உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேனோட டாக்ஸிக் கல்ச்சரும் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்டர்நெட்டில் ரெட்டிட் மூலியமாகவோ இப்போ ட்விட்டர் மூலியமோ நிறைய பேர் இன்னொருத்தர் அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருனா ஒருத்தர் காஸ்ப்ளே பண்ணி போட்டாங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, உமன்ஸ் வந்து யாருனா ஒருத்தர் காஸ்ப்ளே பண்ணி போட்டால் அவங்க என்னவோ அவங்கள ஓன் பண்ணுற மாதிரி நடத்துறது, யாருனா ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரை பற்றி தவறுதலாக ஏதோ சொல்லிட்டாங்களோ அவங்கள எல்லாரும் சேர்ந்து அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃபாகவே இந்த டாக்ஸிக் கல்ச்சர் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனிமையோட கிரியேட்டர்ஸே த்ரெட்டன் பண்ணுவாங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ஸோட கிரியேட்டரை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, நருட்டோவோட கிரியேட்டரை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. நருட்டோட சாக்கரோட கேரக்டரை இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2019 ஜப்பான் அனிமே இண்டஸ்ட்ரியிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. கியோ அனி அப்படின்ற ஒரு ஸ்டூடியோ இருக்குது. நீங்கள் வந்து கிளானாடு, சைலண்ட் வாய்ஸ் இந்த மாதிரி அனிமேலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அனிமையை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டூடியோ தான் அந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் காலையில் ஒரு 10:30 மணி இருக்கும். ஷிஞ்சி அயோபா அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 லிட்டர் பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு என்ட்ரன்ஸில் ஊற்றி அந்த ஸ்டூடியோவை பற்ற வச்சிடறான். அவன் பற்ற வைக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா ஷினே அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது டை அப்படின்ற ஒரு வார்த்தை. அவன் பற்ற வச்சதில் அந்த ஸ்டூடியோ மொத்தமாக அழிஞ்சு போயிட்டு 30க்கும் மேற்பட்டவர் இறந்து போயிருப்பாங்க. நிறைய பேர் பெர்மனன்ட்லி டிசபிளும் ஆயிருப்பாங்க. இதுக்கு இவன் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த ஸ்டூடியோவில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க, அதில் நான் என்னோடய ஸ்டோரியை கொடுத்தேன், அதை காப்பி அடித்து அவங்க ஒரு அனிமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான். இதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இவன் கொடுத்த ஸ்டோரிக்கும் அவன் காப்பி அடித்து வெளியே வந்துச்சுன்னு சொன்னான் பார்த்தீங்கன்னா அனிமே, அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்கான். இவன் ஹிஸ்டாரிக்கலாக முன்னாடியே வந்து ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கான். இவன் வந்து தனிமையாக வாழ்ந்து இவனுக்கு ஒரு அலூசினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 33 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு ஆர்சன் அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலாக நிறைய அனிமே விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆத்தரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி ஸ்டோரியோடைய ஃபார்மேட்டே அப்படியே மாற்றியிருக்காங்க ஃபேண்டம்ஸ்லாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்படி ஒரு கலை அப்படிங்கிறது
ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ரொம்ப அதிகமாக ஆகி 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 எல்லாருக்கும் ஒரு துக்கமோ வருத்தமும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் கம்யூனிட்டி தான் அனிமேவிலையும் இருக்குது. அனிமேயில் ஒரு 80% நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த 20% டாக்ஸிக் ஃபேண்டம்னால கிட்டத்தட்ட எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமே ஃபேன்ஸ்லாம் எல்லாருமே டாக்ஸிக் அப்படின்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நான் தான் அதில் வந்து ரொம்ப நீங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. அவனுக்கு டப் பிடிக்குதா, அவன் டப்பு பார்த்துட்டு போட்டோம். அவனுக்கு வந்து இந்த அனிமே பிடிக்குதா, அது பார்த்துட்டு போட்டோம். நருட்டோ மட்டும் தான் பார்த்துருக்கேன், நீ அனிமே ஃபேன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு நருட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அனிமே கம்யூனிட்டிக்குள்ளேயே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அனிமே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் பெரிய அனிமே ஃபேன், நீ எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கலையை அது பொதுவெளியில் இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவானது தான். அது அவங்க எப்படி பருகுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க பருகிக்கிட்டோம். ஆனால் அதை வச்சு ஒருத்தரை மேலே கீழே அப்படின்னு இது பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய தப்பான விஷயம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டாக்ஸிக் அனிமே ஃபேன் கம்யூனிட்டியோடைய பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். அது என்ன பார்ட் 2 வீடியோ அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, தமிழ் அனிமே கம்யூனிட்டியில் இந்த டாக்ஸிக் ஃபேண்டம் கல்ச்சர் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. சரி, இது நம்ம ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்ச டிஸ்க்ளைமர் என்னென்னா, பீயிங் அனிமே ஃபேனாக இருங்க, டாக்ஸிக் அனிமே ஃபேண்டமாக இருக்காதீங்க.